ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாசிப்பருப்பு கடைய போகிறோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு 2 கழுவு கழுவி வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 4-5 பச்சை மிளகா, ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் 4 விசில் விட வேண்டியதுதான். 4-5 விசிலாச்சு விட்டால் தான் பாசிப்பருப்பு நல்லா வேகும். இதில் நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு நீங்கள் பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு பருப்பு மட்டும் போட்டு நல்லா மசிச்சுக்க வேண்டியதான். இது மசிச்சு அடித்து இதை தாளிக்கிறதுக்காக 4-5 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு ஜீரகம் 2ஐயும் வெடிக்க போட்டு நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பாசிப்பயிரை அதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இனி போட வீடியோஸும் உங்களோட சப்ஸ்கிரைபுக்கும் லைக்குக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.